தியானமாக யோபின் புத்தகம் 39 அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிப்போம். யோபு 39 அதிகாரம் முதல் 4 வசனங்கள். For our meditation this night, shall we turn to the book of Job, chapter 39, and read the first 4 verses. I knowest thou the time when the wild goats of the rock bring forth, or canst thou mark when the hinds do calve? Canst thou number the months that they fulfill, or knowest thou the time when they bring forth? They bow themselves, they bring forth their young ones, they cast out their sorrows. Their young ones are in good liking, they grow up with corn, they go forth and return not unto them. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும். யோபை பார்த்து ஆண்டவர் ஏறக்குறைய 78 கேள்விகள் கேட்டதாக ஓரளவுக்கு நாம் விளங்கிக் கொள்ளலாம். We can understand that the Lord asked Job around 78 questions. அதற்கு முன்பாக யோபுக்கு எத்தனையோ கேள்விகள் தனக்குள் இருந்தது. Prior to that, Job had many questions within him. அவன் ஒரு நீதிமான். He was a righteous man. தனக்கு சம்பவித்தவைகள் எல்லாமே அவனுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்ததை நாம் அறிவோம். Whatever happened to him was a question lingering within him, as we know. கடைசியாக ஆண்டவர் யோபோடு பேச ஆரம்பித்த பொழுது ஒரு கேள்விகளுக்கும் கூட யோபால் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. Finally, when the Lord started to converse with Job and ask him questions, Job had no answer even for one question. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ கேள்விகள் நமக்குள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. Even in our lives, many questions keep arising from within us. ஏன் இந்த வியாதி? Why this sickness? ஏன் இந்த மரணம்? Why this death? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனக்கும் கூட சில கேள்விகள் வந்தது உண்டு. I also have questions within me in the past. மதுரையிலே ஊழியம் செய்த நாட்களிலே இன்றைக்கு மரித்து விடுவேன், நாளைக்கு மரித்து விடுவேன் என்று சரீரம் இந்த ஹாலுக்கு கொண்டு வரப்படும், நாளைக்கு இங்கு அடக்காராதனை நடக்கும் என்று எத்தனையோ நேரங்கள் நான் நினைத்திருக்கிறேன். And when I was serving the Lord in Madurai, I have thought many times that today might be my death, tomorrow might be my death, and my corpse will be brought to this hall. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய வழி நடத்துதலை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. In many occasions we are not able to understand the guidance of God. தேவன் கேள்விகளை கேட்கும்போது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? When God asks questions, what answer do we give him? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகவே இருக்கட்டும். Let God be God in our lives. அவர் நம்மை நடத்தட்டும் பிரியமானவர்களே. Beloved ones, let him guide us. இந்த 39 அதிகாரத்திலே சில மிருகங்களை குறித்துதான கேள்விகளை கேட்கிறார். In this chapter 39, the Lord is asking Job certain questions about certain animals. சில பறவைகள், பட்சிகள், கழுகு போன்றவைகளை குறித்தான கேள்விகளை கேட்கிறார். He is asking questions about certain birds like eagle. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கேள்விகள் ஒன்றுக்கும் யோபால் பதில் சொல்ல முடியவில்லை. Job had no answer for any of these questions. இந்த 4 வசனங்களிலே வரையாடுகளை குறித்தும் மான்களை குறித்தும் நாம் படிக்கிறோம். In these 4 verses we read about the wild goats and the hinds. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டிய விஷயம் மான்கள். Today my thought that I want to place before you is hinds. இந்த மான்கள் எப்படி குட்டி போடுகிறது? How do the hinds calve? அதற்குரிய வேதனை என்ன? What is the pain they undergo? அந்த குட்டிகளின் தன்மை என்ன? What is the nature of their little ones? கடைசியாக அதற்கு என்ன சம்பவிக்கிறது? Finally, what happens to them? இந்த மான்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையோடு நாம் சம்பந்தப்படுத்தி பேசலாம். We can equate these hinds to the church of the Lord Jesus Christ. இன்னொரு அர்த்தத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற சபைகளை குறித்துதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. In one sense, this word, these verses teach us about the church which is prepared for the coming of the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வேத பகுதியை படிப்பதற்கு முன்பாக
மான்களை குறித்து சில பொதுவான குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Before we come to this scripture, I will just place some common qualities of the deer or the hind. மான்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய கால்கள் விசேஷமானது. When we speak of hinds, their legs are something special. நிற்க வேண்டிய இடத்தில் அது நிற்கும். It will stand where it has to. நடக்க வேண்டிய இடத்திலே நடக்கும். It will walk where it has to. துள்ளி குதிக்க வேண்டிய இடத்திலே அது துள்ளி குதிக்கும். It will leap where it has to. ஓட வேண்டிய இடத்திலே அவைகள் ஓடும். And it will run where it has to. அதற்கு காரணம் அதனுடைய வலிமை மிக்க கால்கள். Because the reason is the strong feet. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த 4 வார்த்தைகளிலிருந்து நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன். From these 4 words, I will say certain points. 2 சாமுவேல் 22 அதிகாரத்தின் 34 வசனத்தை படிப்போம். Read 2 Samuel chapter 22 and verse 34. 22:34. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to ஒரு God. தேவ பிள்ளையுடைய கால்கள் மான் கால்களைப் போல மாற வேண்டும். The feet of a child of God must become like the hind's feet. ஏன்? Why? அது உயர் தலங்களிலே நிற்க வேண்டும். It must stand upon high places. இந்த உயர் தலங்கள் எது? What are these high places? 40 சங்கீதத்தின் 2 வசனத்திலே உளையான குழி சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் ஆண்டவர் ஒரு மனுஷனை நிறுத்துவதாக பார்க்கிறோம். In Psalm 40 and verse 2 we read, the Lord lifts up a man out of the horrible pit and out of the miry clay and sets his feet upon a rock. இந்த கண்மலை கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். We know that this rock is Christ. இந்த அனுபவம் ரட்சிப்பின் வாயிலாக நாம் பெறுகிறோம். We know that we get this experience through ஒரு salvation. காலத்தில் பாவ குழிக்குள்ளே சாப குழிக்குள்ளே தூக்கி எடுக்க யாரும் இல்லாமல் கிடந்தவர்கள் நாம். Once we were in the pit of sin and curse with nobody to lift us up. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நம்மை தூக்கி எடுத்தார். பாஸ்டர் லூக்கா தோத்திர ஜெபத்தில் இதை சொல்வார். அந்த குழிக்குள்ள அவர் குதித்து இறங்கி நம்மை தூக்கி எடுத்தார் என்று சொல்வார். The Lord, out of the mercy that He had upon us, He lifted us up. Pastor Luke would often say in the praisings that the Lord jumped into that pit and He lifted us up. இதான் ரட்சிப்பின் அனுபவம். This is the experience of salvation. இந்த கால்கள் மான் கால்களைப் போல் மாற்றப்பட்டிருக்கிறது. These feet have been made like the hind's feet. இப்போது கிறிஸ்து என்ற அடிஸ்தானத்தில் நாம் நிற்கிறோம். Now we are founded upon the rock which is Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to நம்முடைய God. கால்கள் எருசலேமிலே நிற்கிறது. Our feet are standing in சீயோன் Jerusalem. மலையிலே ஒரு நாள் அது நிற்கும். One day it will stand upon Mount Zion. பூமியின் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை நிற்க பண்ணுகிறார். The Lord makes us stand upon the high places of the earth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நிலை நிறுத்துகிறார் என்பதுதான் சரியான அர்த்தமாக இருக்கிறது. And the proper meaning is that He establishes us. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவது நடக்கிறது. Secondly, the experience of இது walking. ஆபகுக்கிலே நாம் படிக்கிறோம். We read about this in Habakkuk. 3 அதிகாரத்தின் 19 வசனத்தை படிப்போம். Habakkuk 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான என்னுடைய ஸ்தலங்கள் என்பதால் அந்த சரியான அர்த்தம். And He will make me to walk upon mine high places. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த இடத்திலே கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். In this place the Lord makes us to walk. முதலாவது நிற்பது. First of all He makes us stand. அதற்காக தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார். That is why He has given us the experience of இப்போது salvation. தேவன் நம்மை நடக்க பண்ணுகிறார். Next the Lord makes us to walk. இந்த நடத்தல் என்றால் என்ன அர்த்தம்? What does this walk denote? அதுதான் தேவனோடு நடப்பது. Walking in God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். Enoch walked with God. சத்தியத்திலே நடப்பது. It shows walking in the truth. சமாதானத்தில் நடப்பது. It shows walking in peace. சத்தியத்தை கைக்கொண்டு நடந்து வருகிற நீதி உள்ள ஜாதி. The righteous nation that observes the truth and walks in it. இதற்காக தான் இந்த கால்கள் மான் கால்களைப் போல மாற வேண்டியிருக்கிறது. That is why these feet have to become the hind's feet. எப்படி அது மாறும்? How does it become அந்த like that? வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். The Lord God is my strength. தேவனுடைய பெலன் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் இந்த சத்தியத்தில் நடக்க முடியும். When we receive the strength of God only we can walk in the truth.
ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய பலன் எப்படி கிடைக்கிறது? How does a man receive God's அதுதான் strength? அபிஷேகத்தில் உண்டாகிற அனுபவம். That is the experience through the anointing. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது When the Holy Spirit has come upon நீங்கள் you, பலன் அடைவீர்கள். you will receive power எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். and be witnesses unto me. எனவே கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். The Lord God is my strength, நம்முடைய கால்கள் மான் கால்களைப் போல மாற்றப்பட்டிருக்கிறது. and our feet have been made the hinds feet. தெய்வத்தோடு நடக்கிறோம். We are walking with God. வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்காக ஜீவிக்க பிரயாசப்படுகிறோம். We labor to walk according to the truths that have been revealed. சமாதானத்தில் ஜீவிக்க முயற்சிக்கிறோம். We endeavor to walk in peace. கால்கள் மான் கால்களைப் போல மாறட்டும். Let our feet become like the hinds feet. மூன்றாவது துள்ளி குதிக்கும் மான்கள். Thirdly, the hinds that leap. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனங்கள். Song of Solomon chapter 2 verses 8 and 9. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? என் நேசர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். My beloved comes leaping upon the mountains, skipping upon the hills. அவர் ஒரு வெளிமானை போல் இருக்கிறார். He is like a roe. பாருங்களேன், மான்கள் துள்ளி குதித்து கொண்டு வருகிறது. See the roe or the hinds, they come கர்த்தருக்கு leaping. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். This is a verse spoken about the Lord Jesus. சபையிலே பூர்வ பிதாக்களாகிய அன்புரோஸ் என்ற ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். அம்புரோஸ். In the church we had a forefather called Ambrose. அவர் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்களேன். Look at what explanation he gives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து துள்ளி குதித்து ஒரு கன்னியின் வயிற்றுக்குள் வந்தாராம். The Lord Jesus leaped from heaven and entered into the womb of a virgin. அந்த கன்னியின் வயிற்றிலிருந்து துள்ளி குதித்து புல்லனைக்கு வந்தாராம். And from there he leaped and came to a pasture. அந்த புல்லனையிலிருந்து துள்ளி குதித்து யோர்தானுக்கு வந்தாராம். And from the bed of pasture he leaped and came to Jordan. அங்கே இருந்து சிலுவைக்கு துள்ளி குதித்து வந்தாராம். And from there he leaped to Calvary. அங்க இருந்து கல்லறைக்கு போனாராம். And from there he leaped to the grave. கடைசியாக அங்கே இருந்து துள்ளி குதித்து பரம் மட்டும் உயர்த்தப்பட்டாராம். And from there he leaped and was exalted to heaven. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது எப்படி சாத்தியமாகும்? How will this be possible? இந்த கால்கள் உறுதியாய் இருந்தால், If your feet is steadfast, எந்த மலையாய் இருந்தாலும் துள்ளி குதித்து கொண்டு போகலாம். whatever might be the mountain, you can leap and go. அதற்காக தான் தேவன் தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்திருக்கிறார். That is why the Lord has given us His joy. இன்றைக்கு உன்னால் அதை செய்ய முடிகிறதா தேவனுடைய பிள்ளையே? People, child of God, are you able to do that today? மரியாளின் வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளி குதித்தது. And the child in Mary's womb, it leaped. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளை கண்டு நாம் மிரண்டு போகிறோம். And many a times we are terrified looking at the situation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கடந்த வருடத்தின் கடைசி துவக்கம் நமக்கு தெரியும் தானே? We know the end of last year and the beginning of this year. தூத்துக்குடியிலே பெருமழை உண்டாயிற்று. There were great rains in Thuthukudi. 35 மணி நேரம் தொடர்ந்த மழை. 35 hours of continual rains. ஏறக்குறைய 4 அடி உயரம் தூத்துக்குடி முழுவதும் சராசரி 4 அடி உயரம் தண்ணீர். An average of 4 feet water all over Thuthukudi district. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. விசுவாச வீடுகளிலே தண்ணீர் ஏறுகிறது. And floods entered the faith homes. ஒரு விசுவாச வீட்டிலே 8 அடி தண்ணீர் உயர்ந்தது. In one faith home the water level rose up to 8 feet. ஊழியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. The workers were out of contact. ஒரு இக்கட்டான நேரமாக இருந்தது. It was a time of trouble. எத்தனையோ முறை இந்த faith home போய் திருப்பி வந்து விட்டேன். Many a times I tried to enter into the faith ரோடுகள் home. உடைந்து விட்டது. The roads were blocked. அவர்கள் என்ன ஆனார்கள்? What happened to them? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, இந்த இருதயத்தில் ஒரு சோர்வு வரவே இல்லை. But I did not faint in my heart. நான் யோசித்து பார்த்தேன். I was just அது thinking, தேவனுடைய கிருபை. it is the grace of God. மலைகளிலும் பள்ளத்தாக்களும் துள்ளி குதித்து கொண்டு போகலாம். You can leap and skip upon the valleys and hills. பாதைகளிலே கடினமாய் இருக்கிறதா? Is your path hard? துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? Have you come here with sorrow? இன்றைக்கு உங்களுடைய கால்களை மான் கால்களை போல் மாற்றுகிறார். Very soon the Lord is making your feet like the hinds feet. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீ துள்ளி குதித்து கொண்டு ஓடுவாய். You will leap and jump and run. கிறிஸ்துவே உன்னுடைய மகிழ்ச்சி.
Christ is your joy. வேதமே உன்னுடைய மகிழ்ச்சி. The word of God is your joy. தேவ சமூகமே உன்னுடைய சந்தோஷம். The presence of God is your joy. அந்நிய சந்தோஷத்தை விட்டுவிட்டு தெய்வத்தின் பக்கம் திரும்பி வா. Forsake the strange joys and come to return to the Lord. கடினமான சூழ்நிலையிலும் நீ துள்ளி குதித்துக் கொண்டே சந்தோஷமா ஜீவிப்பாய். Even in difficult situations you will leap and jump and live with joy. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக ஓட்டம், ஓடுவது. Next, running. முதலாம் நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். First Chronicles chapter 12 and verse 8. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வெளிமான்களின் வேகம் and swift as the rose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல இந்த மான்கள் ஓடும். And according to the demand of the situation, these hinds will run. ஆசைகள் மான்களைப் போல ஓடுகிறவனாய் இருந்தான். Asahel was one who ran like a roe. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வாழ்க்கையே ஒரு ஓட்டம்தான். This life itself is a race. இது ஓடி முடிக்க வேண்டிய ஒரு ஓட்டம். This is a race to be run and finished. பாதியிலே நின்று விடுகிற ஓட்டம் அல்ல. This is not a race that is meant to stop halfway. எனவேதான் பொறுமையோடு ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Therefore it is written, run with patience. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run that he may obtain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சில சந்தர்ப்பங்களில் ஓடுகிறோம். Sometimes we run. சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வரும்போது நின்று விடுகிறோம். But when occasions arise we stop. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி நின்று விட்ட யாராவது இங்கே உண்டா? Is there anyone who has stopped running here? ஒரு ஓட்டப்பந்தய வீரனை குறித்து நான் இப்படி படித்தேன். I read about a racer. அது ஒரு பெரிய எல்லா நாடுகளும் சேர்ந்து கலந்து கொள்கிற ஒரு பந்தயம். It was a running race that many nations competed ஒரு for. சிறிய நாட்டிலிருந்து ஒரு வீரன் அந்த ஓட்டத்துக்கு வந்தான். A racer from a small country participated there. அவன் ஓட ஆரம்பித்தான். He ran. தன்னம்பிக்கையோடு ஓடினான். He ran with self-confidence. கால் தடுமாறி கீழே விழுந்தான். And he stumbled and fell down. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. He was unable to rise up. அதற்குள்ளாக ஓட்டப்பந்தயம் முடிந்தது. And before that the race was over. இவன் எழுந்தான். He rose up. ஓட ஆரம்பித்தான். He started to run. ஒரு கூட்டத்தார் பரிதாபமாக பார்த்தார்கள். One group of people looked at him with sympathy. கூட்டத்தார் ஏளனமாக பார்த்தார்கள். One group of people mocked at him. அவனை பார்த்து என்ன கேட்டார்கள்? What did they ask him? பந்தயம் முடிந்த பிற்பாடு ஏன் ஓடினாய்? Why are you running after the race was அவன் over? என்ன சொன்னான்? What did he say? என்னுடைய தேசம் என்னை ஓடத்தான் அனுப்பினது. My country has deputed me to run. நான் பாதியில் திரும்ப நான் வரவில்லை. I have not come to return halfway. இது ஒரு பெரிய சத்தியம் தேவ பிள்ளையே. Beloved ones, there is a great truth here. சகோதரியே, உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டால் மறுபடியும் துவங்கு. If you have stopped your race midway, start it once again. கடைசி நேரத்தில் வந்துவிட்டோம். We have come to the last time. சீக்கிரமா இந்த ஓட்டம் முடிவடையும். Very soon this race will end. சகோதரனே, திரும்பி ஓடு. Brother, run once again. உன்னுடைய பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. Run towards your prize. இன்றைக்கு இரவு உன்னுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். Tonight the Lord is strengthening your feet. நீ ஓடும்படியாய் அழைக்கப்பட்டாய். You are called to run. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த மான்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறதாம். And these hinds have a thirst. 42ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனத்தை படிக்கும் பொழுது, Reading Psalm 42, the first 2 verses. படியுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த மான்களுக்கு ஒரு தாகம் உண்டு. These hinds have a thirst. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. மிருகங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், மானத்துக்கு தாகம் வருவதற்கு 3 காரணங்களை சொல்லுகிறார்கள். Those who do research on animals say that there are 3 reasons for a deer to thirst. முதலாவது, அவைகள் வனாந்தரத்தில் இருப்பதினால். First of all, because they are in the desert. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வனாந்தரமான இடங்களிலே அது சுற்றி திரிவதனாலே இயற்கையாக தாகம் வரும். Because they roam around deserts and dry places, it is natural for them to thirst. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்துகிறார். The Lord leads a child of God in wilderness. எனவேதான் யூதாவின் வனாந்தரத்திலே தாவீது என்ன பாடுகிறான்? That is why in the wilderness of Judah, what does David sing? 63ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே, In Psalm 63 verse 1, ஆண்டவர் மேல் அவனுக்கு இருக்கிற தாகத்தை நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். you can read
yourself about the thirst that he had கர்த்தருக்கு upon மகிமை God. உண்டாகட்டும். Glory be to God. இந்த பாதை ஒரு வனாந்தரமான பாதை. This is a wilderness path. இந்த வனாந்தர பாதையிலே நீ கர்த்தரை தான் காண வேண்டும். You must see only the Lord in this wilderness path. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் இந்த மானுக்கு ஒரு தாகம் உண்டு. This deer has a thirst. நம்முடைய தாகம் என்ன? What is our thirst? என்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம்? When will we see the face of God? நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு பாடலை பாடினோமே. A little while ago we sang a ஆண்டவருடைய song. முகத்தை எப்போது பார்ப்பது? When shall I see the face of God? தேவனுடைய சபைக்கு இருக்க வேண்டிய தாகம் அதுதான். That is the thirst the church of God is supposed to have. வனாந்தரத்தில் இருக்கிற மான்களே, Oh deers in the desert, உங்களுடைய தாகம் என்ன? what is your thirst? ஆண்டவருடைய முகத்தை எப்போது பார்க்கலாம்? When shall we see the face of God? இரண்டாவதாக வனாந்தரத்தில் இந்த மான்களுக்கு ஏன் தாகம் உண்டாகுமா? Why do the deers thirst in the wilderness? பட்சிக்கும் விழுங்கக்கூடிய வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல இது இருக்குமாம். They dwell in places where the devouring serpents are there. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சமீபத்தில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். Recently I heard an incident. ஒரு வழியிலே ஒரு கார் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். A car was journeying on the way. ஒரு மான் அந்த இவர்களை அவன் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த கார்ல கிட்ட வந்து தலையை உயர்த்தி காண்பித்ததாம். And the car had stopped and a deer came and it came near them and was often lifting up its head and showing. சிலர் பயந்து போய் விட்டார்கள். They were afraid. ஒரு சகோதரி தைரியமாய் நின்றார்கள். One sister was standing boldly. இது முகத்தை காட்டி அப்படியே தூக்கி காண்பிக்கிறது. It was bringing its face close and lifting its head. விலகிக் கொண்டார்கள். ஏதோ உதவி அதுக்கு தேவையா இருக்கிறது. They understood it is in need of some help. இவர்கள் காரை விட்டு இறங்கினார்கள். She got down from the car. இது வழி நடத்தி கொண்டு போகிறது. It led them somewhere. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்த்தால் in a particular place மான்கள் புதைக்குழிக்குள்ளே சிக்கி போராடி கொண்டிருக்கிறது. And certain deers were caught in a mire and were struggling. ஒன்று மரித்தே போய்விட்டது. One was already dead. இவர்கள் எப்படியோ ஆச்சரியமாய் மற்ற மான்கள் மேல் கயிற்று வீசி வெளியே இழுத்து கொண்டு வந்தார்கள். Somehow they had a cord which they extended to the deers and tied them and brought them out. எங்கே ஆபத்து இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. We do not know where the danger lies. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, எப்போது விழுங்கலாம் என்று வாயை திறந்து கொண்டிருக்கிறான் சத்துரு. The adversary is having his mouth wide open, seeking occasion when to பிள்ளையை devour. விழுங்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறான். He is devouring, waiting to devour the man child. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதற்கு ஒரு தாகம் இருக்கிறது. At such a time this deer has a thirst. உன்னுடைய சோதனைகள் மிகுந்த நேரத்திலே நீ தாகத்தோடு இருக்க வேண்டும். In your trial filled moments you must have a thirst. இந்த தாகத்தை தீர்க்க தான் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். In order to quench this thirst the Lord gives the Holy Spirit. மூன்றாவது, மிருகங்கள், ஓநாய்கள் போன்ற மிருகங்கள் நிமித்தமாக இது தாகமாய் இருக்குமாம். Thirdly, it will thirst because of wolves and other wild animals. அது துரத்த இது தாகமாய் ஓடிக்கொண்டே இருக்கும். Because once these wild animals start chasing, it will run and be thirsty. உனக்கு சோதனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவ சமூகமே உன்னுடைய தாகத்தை தீர்க்கட்டும். When you have struggles and trials, let the presence of God quench your thirst. 39ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். Now we will come to Job 39 chapter. இதிலே ஒரு 6 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 6 things are mentioned here. முதலாவதாக நாம் என்ன படிக்கிறோம்? First of all, what do we read? அவைகள் ஈனும் காலத்தை யோபே நீ அறிவாயா? ஆண்டவர் கேட்கிறார். The Lord is asking Job, do you know when they bring forth? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவைகள் சினைப்பட்டிருக்கிற வருஷங்களையும் மாதங்களை எண்ணி அவைகள் எப்போது குட்டி போடும் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். The Lord is asking him, canst thou number the month that they fulfill, or knowest thou the time when they bring forth? இதோடைய பொதுவான பதில் என்ன? What is the general answer for this? அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. Nobody can find it out. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When we come to Matthew chapter 24, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. about the coming of the Lord Jesus Christ, it is mentioned like this. 24ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம். Matthew 24:36. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் யாருக்கும் தெரியாது. Nobody knows the day of the coming of the Lord Jesus. 42ஆம் வசனம். Verse 42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். 50ஆம் வசனம்.
Verse 50. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வருகை குறித்து இப்படித்தான் சொல்லுகிறார். And the Lord Jesus mentions about his coming in this way. குமாரனுக்கும் தெரியாது, Even the Son doesn't know it. தூதருக்கும் தெரியாது. Even the angels don't know அது it. ஒரு முக்கியமான ஒரு நாள். That is an important day. தன்னுடைய சபையை எடுக்கும்படியாக வருகிற நாள். It is a day when he comes to take away his ஒரு church. மானை பொறுத்த மட்டிலே தன்னுடைய கன்றுகளை குட்டிகளை ஈன்று எடுக்கிற நாள். As regarding a deer or a hind, it is the day when it brings forth the எனவேதான் young ones. ஆண்டவர் இரவிலே திருடன் வருகிற விதமாக வருவாராம். That is why the Lord will come as thief in the night. ஒரு மின்னலை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். The coming of the Lord Jesus will be like the flash of a lightning. இந்த 24ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? What does Jesus want to convey in this chapter 24 of Matthew? மூன்று வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will place 3 words before you. என்றைக்கு வருவாரோ நமக்கு தெரியாது. We do not know when he would come. ஒருவேளை இந்த கூட்டம் முடிய நேரத்திலே வரலாம். Maybe he would come at the end of this meeting as தேவ well. பிள்ளையே, அந்த நேரம் நமக்கு தெரியாது. Child of God, we do not know that hour. எனவே மூன்று காரியங்கள் வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார். Jesus mentions 3 words. 24ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் 24th chapter verse 4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். Take heed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நேரம் தெரியாதபடியினாலே எப்போதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? Because we do not know the time, we must always take heed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to இந்த God. லூக்கா சுவிசேஷத்திலே படிக்கும் பொழுது When you read in the Gospel of Luke, மூன்று காரியங்களை சொல்லிவிட்டு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். after having mentioned 3 things, Jesus says, take heed. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் Luke's Gospel chapter 21, 34ஆம் வசனத்திலே verse 34. உங்களுடைய இருதயங்கள் பெரும் திண்டியினாலே பாரமடைய கூடாது. Lest your hearts be overcharged with surfeiting இரண்டாவது வெறி, and drunkenness. மூன்றாவது உலக கவலைகள். Thirdly, the cares of this life. இது நிமித்தமாக எச்சரிக்கையாயிருங்கள். Take heed of these 3 things. வசனத்தை கவனிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே நமக்கு இருக்கிற பாரம் என்ன? What is the burden that we have in these last days? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். What shall we eat? What shall we drink? இருதயங்கள் பெருந்திண்டியினால் நிரம்பி இருக்கிறது. Hearts are full of surfeiting. எச்சரிக்கையாயிருங்கள். Take heed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவது வெறி. Secondly, drunkenness. இந்த வெறி யாருக்கு உண்டாகும்? Who will have this drunkenness? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே Revelation chapter 17. சிவப்பான மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ வீற்றிருந்தாள். A woman was seated upon the red dragon. அவள்தான் வெறி கொண்டவளாக இருந்தாள். She was drunk. யார் அந்த ஸ்திரீ? Who is that woman? அவள்தான் விழுந்து போன சபை. She is the fallen church. கிருபை நின்று நீ விழுந்து போனாள். You are fallen from grace. நீ வெறி கொண்ட நபராயிருப்பாய். If you are fallen from grace, you will be கர்த்தருக்கு drunk. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது வெறி கொள்ளுகிற நேரம் அல்ல. This is not the time to be drunk. கர்த்தரை சந்திக்க நேரமாகி கொண்டிருக்கிறது. It is time to meet the Lord. மூன்றாவது லௌகிக கவலைகள். Thirdly, cares of this கர்த்தருக்கு life. ஸ்தோத்திரம். Glory be to God. தேவ ஜனங்களை கவ்வி பிடிக்கிற ஒன்றுதான் உலக கவலைகள். Something that has engulfed the people of God is the cares of this எண்ணத்தை life. உடுத்தலாம். What shall we drink? What shall we be clothed with? எண்ணத்தை வாங்கலாம். What shall we buy? எண்ணத்தை கட்டலாம். What shall we build? இதே சிந்தையோடு தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். People of God are constantly occupied with such thoughts. இன்றைக்கு இரவு கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். Today the Lord is warning us. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. The coming of the Lord is imminent. இவைகளை விட்டு வெளியே வருவோமாக. Let's come out of these things. எச்சரிக்கையாயிருங்கள். Take heed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது என்ன சொல்றார் பாருங்களேன். Secondly, what does he say in Matthew மத்தேயு 24? சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் Matthew 24. வாசித்த வசனம் தான் 42ஆம் வசனத்திலே விழித்திருங்கள். He says in verse 42, watch therefore. இந்த நேரம் தெரியாதபடியினாலே விழித்திருங்கள். Because you know not the time, watch. ஒரு தேவ பிள்ளை கேட்கலாம், 24 மணி நேரம் தூங்காமல் இருக்க முடியுமா? Immediately a child of God would ask, can we be awake all the 24 hours without தூங்கலாம், sleeping?
You can sleep, ஆனால் இருதயம் விழிப்பா இருக்க வேண்டும். but your heart must be அதான் awake. மணவாட்டியுடைய ஸ்டாண்டர்ட். That is the standard of the bride. இந்த விழிப்புடைய ரகசியம் என்ன? What is the mystery of this watching? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் In Luke chapter 21, 36ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, reading verse 36, ஜெபத்திலே விழித்திருங்கள். watch therefore and pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பா இருங்கள். He says, what I tell you, I tell everyone, be watchful. அப்படி என்றால் ஜெபம் எவ்வளவு நமக்கு தேவை? If that be so, how essential is prayer for us? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவராகிய இயேசு அதை தான் எதிர்பார்க்கிறார். The Lord Jesus expects that. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறபடியினால், Because such things are going to happen, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி, so that you may be accounted worthy to stand before the Son of Man. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Watch ye therefore and pray. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அந்த God. நேரம் தெரியாது, You don't know that time. அந்த வேளை தெரியாது. You don't know that hour. எனவே ஜெபத்திலே தரித்திருப்போமாக. Therefore let us abide in prayer. நமக்கு ஒரு ஜெபாவியை கர்த்தர் தரட்டும். May the Lord give us a spirit of prayer. மூன்றாவது சொல்லுகிற வார்த்தை என்ன? Thirdly, what is the word he says? 44ஆம் வசனத்திலே, Matthew 24:44. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Be also ready. எச்சரிக்கையாயிருங்கள், Take heed. விழிப்பாயிருங்கள், Watch. ஆயத்தமாயிருங்கள். Be also ready. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, When you read 2 Corinthians chapter 5, ஒரு நித்திய வாழ்க்கை குறித்த அந்த அதிகாரம் சொல்லுகிறது. that chapter mentions about an eternal life. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்கு உண்டு. We have an eternal house not built with hands made by God. அதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறோம். And for that we are groaning. மரணமானது ஜீவனாலே விழுங்க வேண்டும். And death must be swallowed up of 5ஆம் life. வசனம் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. Verse 5 says, it is God who prepares us for this. ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்க போகிறது. A great transformation is going to take place. இன்னொரு இடத்திற்கு நாம் குடி போக போகிறோம். We are going to be transferred to அதற்காக another நாம் place. ஆயத்தமாய் இருக்க வேண்டும். And for that we must be தேவ prepared. பிள்ளையே, Child of God, கர்த்தருடைய வருகை நேரம் எவ்வளவு? what is the time of the coming of the Lord? அவங்க கண்ணை மூடி கண்ணை திறந்து கொள்ளுங்க. All of you just close your eyes செக் and பண்ணி open it. பாருங்களேன். Just check it. அதுதாங்க, That is the duration of the coming of the Lord. எல்லாம் முடிஞ்சிடும். Everything will be over. நான் சிறு பையனா இருக்கும் பொழுது When I was a small boy, ஒரு சொப்பனம் கண்டேன். I saw a dream. கர்த்தருடைய வருகை வந்து விட்டது. The coming of the Lord had taken place. நிறைய பேர் போய் விட்டார்கள். Many had gone. எங்களுடைய ஊர்ல ஒரு பழைய விசுவாசி இருந்தார். In our place there was an old believer. பெரிய வனாந்தரமா இருக்கு, எங்க பார்த்தாலும் வனாந்தரமா. And everywhere it was like a desert. அவர் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி கதறுகிறார். And he is on his knees lifting up his hands and he is கைவிடப்பட்டவராக கதறுகிறார். sighing because he has been left behind. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எவ்வளவு பயங்கரமானவை இருக்கிறது. How terrible it was. பிசாசுகளே பயப்படுகிற ஒரு டே தான் ஜட்ஜ்மென்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். The judgment day is something about which even the demons are afraid. பிசாசுகளே நடுங்குமா அந்த டே கேட்டா. The demons are also trembling about the judgment day. கர்த்தருடைய சபைக்குள்ள நியாய தீர்ப்பின் நாள் எது? What is the judgment day for the church? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. It is the rapture. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல. It is not the white throne judgment that is the judgment day. ஜட்ஜ்மென்ட் டே தான் நமக்கு. The secret coming of the Lord Jesus is the judgment day of the church. ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must be ready for that. சபையே ஆயத்தமாக இருக்கிறாயா? Church, are you ready? இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. It is God who prepares us for that. கர்த்தாவே எங்களை ஆயத்தமாக்கும். Lord, prepare us. நாங்கள் உம்மை சந்திக்க வேண்டும். We must meet you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். We'll come to the second point. இந்த மான்கள் என்ன செய்யுமாம்? What do these hinds நொந்து குனிந்து குட்டிகளை போடுமாம். They bow themselves and bring forth the young ones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அந்த சரியான அர்த்தம் என்னன்னா, What is the exact meaning? முதலாவது அர்த்தம் தன்னை தானே பெண்டாக்கி கொள்ளும். First of all, it will bend itself. இரண்டாவது முழங்காலில் முதல் கால் அந்த முன்னங்கால் மடங்கி இருக்கும். And its front feet will be bowed down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த அர்த்தம் என்ன? What does it mean? நொந்து குனிந்து பிரசவிக்கும். It will bow itself in pain and it will bring forth the young முதலாம் ones. சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே, In 1 Samuel chapter 4 and verse 19, பினெகாசின் மனைவியை குறித்து படிக்கிறோம். we read about the wife of Phinehas. பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தால், அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள்.
She bowed herself and begat. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த அர்த்தம் என்ன? What does it mean? இது ஒரு மனத்தாழ்மையின் உச்ச நிலவரத்தை காண்பிக்கிறது. It is the pinnacle of the humility of mind. எலியா தன் முகம் முழங்கால் பட குனிந்தான். And Elijah bowed himself so that his face was to his கர்த்தருக்கு knees. முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிடுவோம் வாருங்கள். Let us bow ourselves and kneel down before the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்தினார். The Lord Jesus humbled himself. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். It is a beautiful trait that is to be seen for those who are prepared for the coming of the Lord. இதை விளக்கும்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And in order to elaborate on this, I would place something before you. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் Mark's Gospel chapter 4. 28ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, When you read verse 28, அங்கே ஒரு கோதுமை விளைச்சலை குறித்து படிக்கிறோம். there we read about the harvest of. எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. No time to read everything. நிலமானது முன்பு முளையை உண்டாக்கும். First of all, there is 4:28. 4:28. We read it, bringeth forth first the blade. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இரண்டாவது கதிர். Secondly, then the ear. மூன்றாவது நிறைந்த தானியம். Then the full corn in the ear. இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. It shows a spiritual growth. அந்த முளை எப்படி இருக்கும்? How will that blade be? நீங்கள் பாருங்களேன், வானத்தை பார்த்து முரண்டு பணமா அப்படியே முளைச்சு நிற்கும். And it will be erect, looking upwards to the sky. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப பகுதி. This is the beginning of our spiritual life. கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு ஒரு கதிர் உண்டாகும். Then after some days, there will be the ear. அல்லது கிறிஸ்துவின் சுபாவங்கள் உண்டாகும். Or we can say that the nature of Christ will be formed. இது வளர்ச்சி அடையும் பொழுது When it grows or நீங்கள் matures. பாருங்களேன், அந்த கதிர் அப்படியே தன்னை அப்படி பெண்டாய் நிற்கும். And the ear of corn will bow itself. முன்ன இப்படி நின்னது ஏன் பெண்டாகுது? Which stood erect first, why is அது it is now ஆயத்தமா bending? இருக்கிறது. It is ready. பள்ளத்தாக்கில் பழுத்த பழங்கள். And those are the ripe fruits of the valley. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக Before the coming of the Lord, தேவ சபையானது இந்த பூர்ணமான மனத்தாழ்மைக்கு வந்து சேர வேண்டும். the church of Christ must come to this perfect humility of mind. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? Next what we read, அவைகள் தங்கள் வேதனைகளை நீக்கி விடுமாம். they relieve themselves of their sorrow. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த மான்களுக்கு ஒரு வேதனை இருக்கிறது. These deer have sorrow. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, Revelation chapter 12 and verse 2, அங்கே ஒரு கர்ப்பவதியான ஸ்திரியை பார்க்கிறோம். there we read a woman who is pregnant. அவள் பிள்ளையை பெற்றெடுக்க வேதனைப்பட்டு அலறுகிறாள். She is travailing to bring forth a child. அவளுக்கு ஒரு பிரசவ வேதனை இருக்கிறது. She has a birth pang. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நியமிக்கப்பட்ட வேதனை அது. That is the sorrow or pain appointed for a child of God. மனம் போல வாழக்கூடிய நாட்கள் இல்லை. These are not the days when we can live according to our whims and fancies. நமக்குள்ளே ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறோம். We are bearing something within us. ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறார். The victorious man child is being formed within us. யார் பெற்றெடுக்க முடியும்? Who can beget it? அதற்காக தான் ஒரு பிரசவ வேதனையை கொடுக்கிறார். The Lord commands a travail for that. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறான்? What does St. Paul say? கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே, In Galatians chapter 4 verse 19, என் சிறு பிள்ளைகளே, my little கிறிஸ்து children, உங்களுக்குள் உருவாகும் அளவும் till Christ be formed in you, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். I travail once again. பரிசுத்தவான்கள் கர்ப்ப வேதனையோடு இருக்கிறார்கள். The saints are in travail. தேவனுடைய சபைக்கு அது வேண்டும். The church needs it. இது ஏதோ கொண்டாடுகிற நேரம் அல்ல இது. This is not a time for celebration. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தூத்துக்குடியிலே பெருவெள்ளம் வந்த பிற்பாடு After the floods came in Thuthukudi, ஒரு சகோதரன் இப்படி சொன்னார், one brother said, ஏன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே வந்தது? why did it come during the season of Christmas? தேவனே இதை செய்தார் என்று சொன்னா கேட்ட என்ன விஷயம்? He said God himself did it. I asked what? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர்கள் பண்ணுகிறதை பாருங்கள். Look at how they celebrate this season ஐயோ, of அவர்கள் Christmas. நடத்துகிற ஊர்வலங்கள், Oh, the processions that they hold. தேவனால் சகிக்க முடியாது. God is unable to bear it. துன்மார்க்கமான காரியங்கள். Wicked things take place. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. இது அப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு இல்லை. These are not the days like that. இது வேதனை பட்டு கொண்டிருக்கிற நாட்கள். These are days when we have to travail. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வேதனை என்றைக்கு நீங்கும்? When will that sorrow be removed? ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறோமே அன்றைக்கு தானது நீங்கும். It will be cast away in the day when we beget the victorious
is man child? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் John chapter 16. 21ஆம் வசனத்தை படியுங்கள். Read verse 21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இவளுக்கு ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். We read two things in her. ஒன்று அவளுக்குள்ள ஒரு துக்கம், One, a sorrow in her. இரண்டாவது அவளுக்குள்ள இருக்கிற உபத்திரவம். Secondly, affliction. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. துக்கமும் உபத்திரவம் நீங்குகிறது எப்பொழுது? When is the sorrow and tribulation or affliction removed? மனுஷன் உலகத்தில் பிறந்தான். When a man is born into the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஒரு யூத ரபி என்ன சொல்லுகிறான்? What does a Jewish rabbi say? அந்த ஒரு மனுஷன் அல்லது ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் என்ற சந்தோஷமாம். It is the joy that a man or a man child is born. ஒரு யூத ரபி இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். A Jewish rabbi gave this explanation. ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் பொழுது சமாதானம் பிறந்திருக்கிறது என்று அர்த்தமாம். When a man child is born, it means peace is born. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, உன்னுடைய துக்கம் எப்போது மாறும்? when will your sorrow be turned? உன்னுடைய உபத்திரவங்கள் எப்போது மாறும்? When will your tribulations be வெகு turned? சீக்கிரத்தில் உன்னுடைய துக்கம் ஆனந்த சந்தோஷமாய் மாறும். Very soon your sorrow will be turned into joy and gladness. அது வழிக்கு ஒரு தெய்வீக வேதனைக்குள்ளே போய்க்கொண்டே இருப்போம். Till then, let us pass on through a divine travail. தப்பி ஓட வேண்டாம். Don't try to escape and flee away. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு சிறுவன் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து கொண்டே இருந்தான். A boy was looking at a butterfly. அந்த பட்டாம்பூச்சி ஒரு கூட்டுக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. It was within a cocoon. நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு செடியில ஒட்டி கொண்டு தொங்கும். That will be hanging on to a plant. You might have seen that. ஸ்தோத்திரம். Glory be to ஒரு God. சிறுவன் பார்த்து கொண்டே A இருந்தான். boy was watching it. அந்த புழுவானது வெளியே வர துடிக்கிறது. And the larva is trying to come out. இவன் என்ன செய்தான்? What did he do? ஒரு பிளேட் எடுத்து லேசா கட் பண்ணி புழுவை வெளியே கொண்டு வந்தான். And he just took a blade and cut the cocoon and tried to bring the larva out. அந்த தகப்பனார் பார்த்து கொண்டே The இருந்தார். father saw it. இது கீழே விழுந்தது. This larva fell down. எறும்புகள் எல்லாம் கடிக்க ஆரம்பித்தது. And the ants started to bite it. அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. It was helpless. தகப்பனார் மகனுக்கு சொன்னார், மகனே, The father told the boy, நல்ல son, காரியம் தான் செய்த, you did it with a good ஆனா அந்த intention, லைஃபே போய்விட்டது. but it has lost its life. என்ன செய்யணும்? What should you do? அதுவே உள்ளுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு தான் அந்த விங்ஸ் வெளியே வரும். And it will travail within, and then the wings will come out. அது வரைக்கும் பொறுமையாக இரு. Till then you should be இதான் patient. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதை. This is the path that God has appointed for us. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றியா இருங்கள். Everything, for என் everything, let us be வேதனைகளுக்காக grateful to the கர்த்தாவே Lord. நன்றி. வேதனைகளுக்காக நன்றி. Lord, thank you for the pain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இக்கால பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory that shall be revealed hereafter. துன்பம் அவசியம் என்று பேதுரு சொல்லுகிறார். And Peter says that it is essential that we be afflicted. சர்வ சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைக்குள் இருக்கிறது. All creation is groaning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அது நிவர்த்தியாகும். And that will be done away in the day of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான்காவது விஷயம் என்ன? What is the fourth thing? அந்த குட்டிகளின் தன்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned about the nature of those young நான்காம் ones. வசனம் 39:4. Job 39:4. அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? இந்த குட்டிகளுடைய தன்மை எப்படி? This is what is the tendency of the young ones? முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது பலத்த குட்டிகளாம். First of all, they are strong ones. They are in good liking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எனவேதான் அதற்கு பெயர் ஆண் பிள்ளை என்று சொல்லுகிறோம். That is why we call it the man child. அது பலத்த குட்டி. They are strong ones. இன்னொரு அர்த்தத்தில் அதுதான் பூர்ண புருஷன். In other words, we can call it as the perfect man. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வந்ததான ஒரு அனுபவம். That is the experience where we have grown to the measure of the stature of the கர்த்தருக்கு fullness மகிமை of Christ. உண்டாகட்டும். Glory be to God. ஒரு பலகீனமான குட்டிகள் அது போடுவதில்லை. It does not bring forth weak அது young ones. பலத்த குட்டிகளை போடும். It brings forth strong young ones. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய சபைக்கு அதுதான் சம்பவிக்க போகிறது. That is going to happen to the church of God. இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். She begat a man child that would rule all nations with a rod of iron. எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள். The Hebrew women are strong. மருத்துவச்சி வருவதற்கு முன்பாக பிரசவித்தாகும். They would deliver the young ones before the midwives came to them. ஆண்டவருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. அவைகள் பலத்த குட்டிகள்.
They are strong young ones. அதுக்காக தான் சபை காத்துக்கொண்டே இருக்கிறது. That is why the church is waiting. பரிசுத்தவான்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். The saints are waiting. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பலத்த குட்டியை போடுவதற்காக தான் வேதனை. And the travail is because to deliver the strong young ones. கடினமான பாதை. That is a difficult path. அதற்கு தான் கண்ணீர். That is why tears. ரொம்ப உபத்திரம் வந்தா விலகிக் கொள்ளுங்க. பலத்த குட்டிகளை போட போகிறோம். If you are highly afflicted, understand that we are going to give forth. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்தவான்கள் இந்த பாதையில் தான் போகிறார்கள். The saints are going through this path. இளைப்படியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். They are fighting without getting weary. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பலத்த குட்டிகளை அது போடும். To yield the strong young ones. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? What do we read? அவைகள் வனத்திலே வளருமாம். They grow up in the wilderness or in the forest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ரெண்டு விளக்கங்கள் இருக்கிறது. There are two explanations for this. ஃபீல்ட் தமிழ் பிரகாரம் ஃபீல்டர் வயல். One, they grow up in the field. ஆங்கில வேதத்தின் பிரகாரம் தானியம். According to the English Bible, they grow up with corn. ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை படியுங்கள். 39:4. The young ones are in good liking, they grow up with corn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது வனம் அல்லது வயல். The Tamil Bible says they grow up in the field. ரெண்டும் சரிதான். Both are right. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வளர்ச்சி எப்படி உண்டாகிறது? How is the growth made நன்றாக possible? கவனியுங்கள். Listen இந்த carefully. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி எங்கே இருக்கிறது? Where does the growth of spiritual Christian life lie? அல்லது நீ எங்கே வளர வேண்டும்? Or where should you grow? கர்த்தர் உனக்கு ஒரு வயலை வைத்திருக்கிறார். The Lord has reserved a field for you. ரூத் போவாசின் வயலுக்கு வந்தாள். Ruth came into the field of Boaz. தெய்வத்தின் சபைதான் அந்த வயல். The church of God is that field. இங்கேதான் உனக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. Here you have a growth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சத்தியத்தை நீ சரியாய் படிக்க வேண்டும். Where you must study this truth well. சிலர் சத்தியத்தை கேட்டு அப்படியே போய்டுவார்கள். Some just listen to the truth and then go away. தேவனுடைய சபையோடு ஐக்கியப்பட மாட்டார்கள். They do not unite with the church of God. அது வனத்தில் வளர்கிறதான மான்கள் அல்ல. They are not the hinds that grow up in the field. அது எங்கேயாவது வளர்ந்து கொண்டிருக்கும். They grow up somewhere. நீ எங்கேயோ வளர்ந்தது போதும். It is enough that you have been growing up உனக்கு somewhere. வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. The door is open. சத்தியத்துக்குள்ளே வந்து சேருவாயாக. Enter into the truth. அப்போஸ்தல உபதேசத்துக்குள் வருவாயாக. Enter into the apostolic fellowship. நீதான் வளர வேண்டும். Enter into the apostolic doctrine. You must grow here. மகிமை உண்டாகட்டும். நீ தேவ சமூகத்தில் தான் வளர வேண்டும். You must grow in the presence of God. வேற எங்கே நீ போக கூடாது. You must not go elsewhere. ரூத்துக்கு என்ன சொல்லப்பட்டது? What was told to Ruth? பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போக வேண்டாம். Don't go to glean to another field. இந்த வேலைக்கார பெண்களோடு இரு. Stay with my servant mates. அவர்கள் முண்டு வைத்த தண்ணீரை குடி. Drink the water which they fetched. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவள் அப்படியே இருந்தாள். She was obedient. சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு இது கஷ்டம்தான். Sometimes it is difficult for us. ஒரு சின்ன விஷயத்துக்காக இடறி போகிறார்கள். People are offended for petty things. தேவனுடைய சபை ஒரு விசேஷங்க அநேகருக்கு தெரியறது இல்ல. The church of God is something very special. Many do not have a revelation about it. இது எல்லாமே இத பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கூட்டம் தான் நினைக்கிறாங்க. They think that everyone here has come down from heaven directly. சபையை குறித்துதான வெளிப்படுத்தல் பவுலுக்கு பேதுருக்கு உண்டாயிற்று. And Peter had a revelation about the church. ஒரு வானத்திலிருந்து கூடு இறங்கி வந்தது. Carpet came down from heaven. பேதுரு பசியா இருக்கிறார். Peter was hungry. உள்ள பார்த்தா பாம்புகள் இருக்கிறது. And inside was serpents. கூடாத மிருகங்கள். And unclean animals that were not to be eaten. Everything was there. ஆண்டவர் சொல்றார் பேதுருவை அடித்து புசி. The Lord told Peter, rise up and eat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவரே வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நான் அப்படி சாப்பிட்டதே இல்லை. Lord, never in my life have I eaten like this. ஆண்டவர் சொல்றார் இது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. And the Lord said, this is sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதான் தேவனுடைய சபை. That is the church of God. பல விதங்களிலே மனுஷர்கள் இருப்பாங்க. Different types of people are there. நீங்களும் நானும் வளர வேண்டியது அங்கேதான். But you and I are meant to grow here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது வனத்தில் வளருகிறதான மான்கள். This is a hind that grows up in the field. கர்த்தருடைய சமூகத்திலே வளருகிற சபை. This is a church that grows up in the presence of God. அது மாத்திரமல்ல. Not only that. இது தானியத்தை உட்கொண்டு வளருகிற சபை. It eats of the corn and grows. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சகரியா 9ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே In Zechariah chapter 9 and verse 17. வாலிபர்களை வளர்க்கிறதான தானியம். We read about the corn that brings up the young men. அங்கே திராட்சரசத்தையும் படிக்கிறோம். There we also read about the wine. இந்த தானியம் எது? What is this
அப்போஸ்தல உபதேசம். This is the apostolic doctrine. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுதான் கொழுமையான தானியம். That is the fat corn. மான்களே தானியத்தை புசித்து வளருங்கள். Oh dears, feed on this corn and grow. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சத்தியத்திற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார். The Lord called you for this truth. இந்த சத்தியத்தை அற்பமா எண்ண வேண்டாம். Don't despise this truth. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சத்தியத்திற்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling you for this truth. இந்த தானியத்தை புசிப்பாயாக. Feed on this corn. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? ஒரு விவாகத்தை குறித்து பேசினார். He spoke about a marriage. தன்னுடைய மகனுக்கு விவாகம் செய்த ஒரு மனுஷன். A man who was conducting the marriage of his son. கொழுமையான ஆகாரங்கள் ஆயத்தமாய் இருந்தது. The fat meat was prepared. அநேகரை அழைத்தார். He called everyone. அவர்கள் போக்கு சொல்ல துவங்கினார்கள். They started to give excuses. ஒருவனுக்கு விவாகம் தடையாய் இருந்தது. One person the marriage was his hindrance. ஒருவனுக்கு நிலம் தடையாய் இருந்தது. For one person the land was hindrance. ஒருவனுக்கு ஏர்மாடுகள் தடையாய் இருந்தது. For one person his oxen were the hindrance. யாரும் வரவில்லை. They did not come. எஜமானுக்கு கோபம் வந்தது. The master was furious. சாதாரண ஆட்களை கொண்டு வா. He called the simpletons. இந்த ஆகாரத்தை அவங்க சாப்பிடட்டும். Let them eat of this fat food. கொழுமையான சத்தியங்கள். The fat கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நீங்கள் கேட்டு ஒருவேளை நீங்க மந்தமா இருக்கலாம். Maybe you have been hearing and now you have become dull of hearing. பெங்களூர்ல ஒரு ஜெபக்குழுக்காக மாசத்துக்கு ஒரு முறை போவேன். And I used to attend a prayer cell when I was in Bangalore monthly எல்லா once. சபைகளும் கூடி வரும். All the churches would gather there. நம்முடைய விசுவாசிகள் ஆர்கனைஸ் பண்றார். It is organized by our believers. ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னு சொல்லுவாங்க. And they would invite me to speak the word of God for half an கர்த்தருடைய hour. நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். For the glory of the name of the Lord. வார்த்தைகளை ஒரு தட்டு வச்சு பிடிக்கிறது போல தான் அவங்க பிடிப்பாங்க. And they would just take hold of God's word like you have கர்த்தருக்கு a bowl to fetch it. இந்த சத்தியம் கிடைக்கிறது இல்ல உங்களுக்கு. They do not have this truth. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தானியத்தை தான் நீ புசிக்க வேண்டும். You must eat this corn. இது ஒரு விசேஷித்த உபதேசம். This is a special doctrine. எனவே தான் பிள்ளைகள் தாயின் மடியிலே மரிக்கும் பொழுது, therefore when little ones die in the bosom of their mother, புலம்பல் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே, in Lamentation chapter 2 and verse 12, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? what do they say? தானியமும் திராட்சரசமும் எங்கே? They ask, where is the corn and the wine? இந்த அப்பம் கிடைக்காத நாட்கள் வரும். Time is coming when you will not get this தேவ bread. சபையே, இது ஒரு தீர்க்கதரிசனமாய் எடுத்துக்கொள். Child of God, consider this as a prophecy. இந்த வசனம் கிடைக்காத நாட்கள் வரும். Days would come when you would not get this word. இப்போதே படிப்பாயாக. Right now learn it. இந்த ஆகாரத்தை புசிப்பாயாக. You feed this food. நீ இந்த உபதேசத்தில் வளர வேண்டும். You must grow in this doctrine. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தான் திராட்சரசம். And the joy of the Holy Spirit is the wine. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? 5ஆவதாக, Fifthly, what do we read? இவைகள் வளர்ந்தது மாத்திரமல்ல, Not only do they grow, அவைகள் அந்த தாயிடத்திலே திரும்பி வராமலே போகுமாம். they would go forth and not return to their mother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவைகளின் குட்டி பலத்து வனாந்தரத்திலே வனத்திலே வளர்ந்து, The young ones are strong and they grow up in the field. அவைகள் அன்றைக்கு திரும்ப வராமலே போய்விடும். They go forth and return not unto them. இது ஒரு அருமையான வசனம். This is a beautiful verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, When you read in Revelation chapter 12, 5ஆம் வசனத்திலே அந்த பிள்ளை எடுக்கப்பட்ட பிற்பாடு திரும்பி வராது. in verse 5, once the man child is caught up, it would not return. 12:5. Revelation 12:5. சகல ஜாதிகளையும் ஈர்ப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. திரும்பி வராது. It was taken up, it would not come. எடுத்துக்கொள்ளப்படுவோம், திரும்பி வரமாட்டோம். We will be caught up, we would not return. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த குட்டிகளுடைய விசேஷம் அதுதான். That is the speciality of these young ones. இந்த ஆண் பிள்ளை எங்கே எடுக்கப்பட்டது? Where was this man child caught up to? அங்க 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 words are written there. ஒன்று தேவனிடம். It was taken to அது God. பிதாவின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. It shows the perfection of the Father. இரண்டாவது சிங்காசனம். Second, it was taken to
the அது throne. ஜெய ஜீவியத்தின் பூர்ணத்தை It காண்பிக்கிறது. shows the perfection of the victorious life. நாம் எங்கே போக போகிறோம்? Where are we headed towards? எதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம்? Where are we headed towards? எங்கள் பிதாவை போல நான் மாற வேண்டும். We must become like a father. அந்த சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். We must be caught up to the throne. இன்றைக்கு காலையில் கூட சிங்காசனத்தை குறித்து தூதை கேட்டோமே. This morning also we heard a message about the throne. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் பிதாவிடத்திற்கு போவோம். We will go to the Father. அந்த சிங்காசனத்திற்கு போவோம். We will go to the throne. திரும்பி வரவே மாட்டோம். To return no more. அல்லேலூயா போடுவோமா? Hallelujah. திரும்பி வராது. It will not return. இதை நிச்சயப்படுத்தும்படி To assure this, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் Genesis chapter 3 12ஆம் வசனத்திலே in verse 12. நோவாவின் பேழையில் இருந்த புறாவை குறித்து படிக்கிறோம். We read about a dove in Noah's ark. படிங்கள். Genesis 8:12. 8:12. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புறா திரும்பி வராது. The dove will not return. ஆரம்பத்தில் போய் வந்தது. It was going and coming back. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லை. There was no place for her to rest. இரண்டாவது ஒலிவ மர கிளைகளை கொண்டு வந்தது. Secondly, it brought the leaves of the olive tree. மூன்றாவது திரும்பி வரவே And வராது. then it returned not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. திரும்பி வராத புறாக்கள். The doves which won't return. நம்முடைய நித்திய வீட்டுக்கு போகும் காலம் சமீபமாய் வந்து விட்டது. The time when we have to go to our eternal abode is drawing nigh. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த கூடு எடுக்கப்பட்டாயிற்று, திரும்பி வராது. That vessel was caught up, it will not come back. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். How great a hope the Lord has given சீக்கிரத்தில் us. அது நடக்கும் தேவ பிள்ளையே. Very soon it will take place. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is our hope. இதனுடைய கடைசி விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். And I will mention the last thing and finish. எப்படி கொடிகளை போடுமாம்? And how will they bring forth the young ones? 29ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம். Psalm 29 and verse 9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த மான்கள் எப்படி குட்டிகளை போடுமாம்? How will this hinds calve? கர்த்தருடைய சத்தம். By the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இதை God. குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? What do they say about this? இந்த மான்கள் குட்டி போடுவது மிகவும் கஷ்டமான விஷயமாம். It is a very difficult thing for the hinds to calve. எனவேதான் இடிகள் மின்னல்கள் உண்டாகிற அந்த காலத்தில் தான் இந்த குட்டி போடுமாம். And they say that in the period where thunders and lightnings are common, they calve. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது ஒரு விதத்தில் உண்மைதான். That is in one sense true. ஆரம்ப நாட்கள் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வருவதற்கு முன்பாக Before the ambulance and all came, மாட்டு வண்டியில தான் பிரசவிக்கிற ஸ்திரீகளை கட்டி ஓட்டுவார்கள். தடதடன் ஓடும். and the pregnant woman ready to be ready for delivery would be taken ஹாஸ்பிடல் in bullock carts. ஹாஸ்பிடல் போறதுக்குள்ள பிரசவித்தாகும். And before they reach the hospital, they would deliver the little children. இடியின் சத்தத்தினாலே குட்டிகளை போட்டு விடும். And these hinds calve by the voice of the thunder. இது ஒரு சத்தியம் தேவனுடைய பிள்ளையே. Beloved ones, this is a truth. யோவான் சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்திலே In John chapter 5, 25ஆம் வசனத்திலே தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்களாம். they would hear the voice of the Son of Man in verse 25. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 5ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். John 5:25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை மரித்தோர் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். The dead shall hear the voice of the Son of அது God, இப்போது வந்து விட்டது. which now is. யார் இந்த மரித்தோர்? Who are these dead? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள். They are the ones who are dead in sins and trespasses. சுவிசேஷ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். We are hearing the voice of the gospel. அநேகர் மனம் திரும்புகிறார்கள். Many are repenting. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Many are saved. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 28 say? பிரேத குழியில் இருக்கிறவர்கள் மறுபடியும் ஒரு சத்தத்தை கேட்பார்கள். They that are in the grave shall hear the voice once again. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு பெரிய சத்தத்திற்காக சபை காத்துக் கொண்டிருக்கிறது. The church of God is waiting for a great voice. பரிசுத்த பவுல் தெசலோனியருக்கு எழுதும் பொழுது St. Paul, when he writes to the Thessalonians, மூன்று விதமான சத்தத்தை குறித்து பேசுகிறார். he speaks about three kinds of voices. முதலாம் தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 1 Thessalonians chapter 4, 16ஆம் வசனம். verse 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
Glory be to God. ஆண்டவராகிய இயேசு எப்படி வருவாராம்? How does the Lord Jesus come? இந்த மான்கள் பிரசவிக்கிற நேரம் விசேஷமான நேரம். The time when these hinds calve is a very special அந்த time. குறிப்பிட்ட அந்த நொடி பொழுதை கற்பனை செய்து பாருங்கள். Just imagine that split second. கர்த்தர் தாமே வருவார். The Lord himself shall come. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். He will come down with a shout. இது முதலாவது சத்தம். This is the first voice. ஏன் அவருக்கு ஆரவாரம்? Why the shout? தன்னுடைய மணவாட்டியை காண ஆர்ப்பரித்து வருகிறார். He is coming with a shout to see his bride. இன்னும் நம்முடைய இயேசுவை முகமுகமாய் நாம் பார்க்கவில்லை. We have not seen our Jesus face to face yet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த குறிப்பிட்ட நாளிலே On that particular day, ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். he will descend from heaven with a shout. அந்த சத்தம் இந்த காதுகளிலே கேட்க வேணும். And we must hear that shout with these ears. இரண்டாவது சத்தம் என்ன? What is that second பிரதான voice? தூதனுடைய சத்தம். It is the voice of the archangel. ஏன் சபைக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சத்தம்? Why is the church receiving such a voice? இப்போது இருக்கிற பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்தில் இருக்கிறார். Now the evil spirits are in the heavenlies. சபையானது எப்படி உன்னதத்தில் இருக்கிறதோ, Sorry, it is in high places, just like the church is in the heavenlies. வலு சர்ப்பம் அங்கதான் இருக்கிறார். The dragon is also there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த பிரதான தூதனுடைய சத்தம் எதற்காக? Why is this voice of the archangel? தேவனுடைய சபை மேலே போக வேண்டும். The church of God must ascend. எனவேதான் தூதன் அதட்டுகிறான். Therefore the angel is rebuking. அத்தனை ஆவிகளும் சபைக்கு வழிவிடக வேண்டும். And the evil spirits must pave way for the church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜெயங்கொண்ட சபை மேலே போக வேண்டும். And the victorious church must rise up. பிரதான தூதனுடைய சத்தம். And that is what the voice of the archangel is இந்த for. சத்தத்தை கேட்டு அந்தகார ஆவிகள் விலகும். And hearing this voice, the forces of darkness will flee. உண்டாதாக தேவ காலம். Thirdly, the trumpet of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15 என்ன எழுதுகிறார்? That is why what does St. Paul write in 1 Corinthians 51 chapter 52 15? ஆகிய வசனங்களிலே Verses 51 and 52. கடைசிய காலம் துணிக்கும். The last trump shall sound. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Behold, I show forth a mystery. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. Not all of us shall sleep. கடைசிய காலம் துணிக்கும். When the last trumpet shall sound, அப்பொழுது என்ன நடக்கும்? what will happen? ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே, In a moment, நாம் ஒரு இமைப்பொழுதிலே in the twinkling of an நாம் eye, எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். we shall all be changed. காலம் துணிக்கும். For the trumpet shall sound, அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். and the dead shall be raised incorruptible, நாமும் அழிவில்லாதவர்களாய் மாறுவோம். and we shall become incorruptible as well. அழிவுள்ளதாகி இது அழியாமையை தரித்துக் கொள்ளும். And this corruptible must put on incorruption. சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையை தரித்துக் கொள்ளும். This mortal will put on immortality. அன்றைக்கு என்ன நடக்கும்? What will happen on that மரணம் day? ஜெயமாய் விழுங்கப்படும். And death shall be swallowed up in victory. எவ்வளவு மகிமையான சத்தத்தை இந்த காதுகள் கேட்கும். Oh, that glorious voice will resound in this ear. கர்த்தருடைய சத்தத்தால் மான்கள் குட்டிகளை போடும். Oh, by the voice of the Lord the hinds will சபையே, calve. அந்த சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக Before hearing that voice, இன்றைக்கே தேவ சத்தத்தை கேட்போமாக. today let us be accustomed to hear the voice of God. சிலர் என்ன நினைக்கிறாங்க? What do some people think? பெருசா ஒரு ஆர்ப்பரிப்பு, பெரிய சத்தம் தான் ஆண்டவருடைய சத்தம் நினைக்கிறாங்க. They think that the voice of the Lord is like a great எலியா கேட்டது மெல்லிய சத்தம். What Elijah heard was a small still இந்த voice. சத்தத்தை இப்போதே கேட்போமாக. Right now let us hear this. வெகு சீக்கிரத்தில் இந்த காதுகள் பெரிய சத்தத்தை கேட்கும். Very soon these ears will hear a great voice. அன்றைக்கு ஜெயங்கொண்டவர்களாம் இந்த பூமி விட்டு கடந்து போவோம். On that day, as overcomers, we will pass on from this earth. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. இதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமோ? Are we prepared for this? இந்த கூட்டத்தின் கடைசி நிமிடங்களிலே வந்திருக்கிறோம். We have come to the final moments of this meeting. பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving here. வாஞ்சையுள்ளவர்கள் கால்களை மடக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிடுங்கள். All those who have the desire, bend your knees and திரும்பி வராத surrender in the தேசத்துக்கு presence போகிற, of God. திரும்பி வராத இடத்துக்கு போக போகிறோம். We are going to a land where we would not return தேவ from. சபையை நீதான் பலத்த ஆள். Oh, Church of God, you are that strong. சில நிமிடங்கள் நீ கர்த்தரோடு பேசு. For a few minutes, speak to the Lord. நீ கர்த்தருடைய வரிக்கு போக வாஞ்சிக்கிறாயா? Do you want to go at the coming of the Lord? இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. At the final moments of this meeting, தேவனுடைய surrender. கிருபையோடு வந்திருக்கிறார். God has come with His grace. அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். He has come with His anointing. ஜெபிக்க ஆரம்பிங்கள். மௌனமாய் இருக்க வேண்டாம். Don't be silent. Start praying. சத்தத்தை உயர்த்தி கதறுங்கள். Oh, lift up your voice and cry out. வேதனையோடு ஜெபியுங்கள். Pray with a travail. இயேசுவே என்னை ஆயத்தமாக்கும். Jesus, prepare me. நான் உம்மோடு
கூட இருக்க வேண்டும். I must be with you. உம்முடைய முகத்தை காண வேண்டும். I must see your face. சத்தம் புறப்படட்டும். Let voice proceed from within you. பரிசுத்த ஆவியானவர் உலவிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving. ஆரவாரத்தோடு கர்த்தர் தாமே வானத்தில் காத்திடும் ஜெயாலிகர்காய் வருவான். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். காத்திடும் வருவான். அவையின் பாவம் சாத்தானை ஜெயித்து ஆவலாய் காத்திடவும் பலனியுமே. ஆவியால் பாவம் லோக சாத்தான் ஜெயித்து ஆவலாய் காத்திடவும் பலனியுமே. ஆரவாரத்தோடு தாமே வானத்தில் காத்திடும் ஜெயாலிகர்காய் வருவார். ஆமென். கர்த்தர் தாமே வானத்தில் காத்திடும் ஜெயாலிகர்காய் வருவேன். ஆவியால் பாவம் பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்து காத்திட பலன் தாரும். ஆவியால் பாவலோகம் சாத்தானை ஜெயித்து கர்த்தாவே பலனை தாரும். பலன் தாரும். பலன் தாரும். Hallelujah. 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 Amen. நம்மை விட்டு கடந்து போன பாஸ்டர் டியோ சொன்ன ஒரு வார்த்தையை நான் மனதில் வைத்திருக்கிறேன். I have kept in my mind, in my heart. அந்த ஊழியக்கார கூட்டத்திலே இந்த வார்த்தையை அதிகமாய் தொட்டது. And in those days that word touched me a lot. கர்த்தர் நம்மை நியாய தீர்ப்புக்கென்று நியமிக்கவில்லை. The Lord has not ordained us for judgment. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்படைய நியமித்தார். He has ordained us for salvation through Jesus Christ. இதுதான் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். Today the Lord is giving you that verse. நியாயம் தீர்க்க அவர் உன்னை அழைக்கல. He has not called you for judgment. அந்த இடத்துக்கு நீ போகணும். You must go to that place. அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். You must go to the place where he is. வெகு சீக்கிரம் Very soon. இந்த கால்கள் இந்த பூமியை விட்டுவிடும். Very soon this feet will depart from this earth. நம்மோடு போய் விடுவோம். We will go away with him. ஆர்ப்பரிப்பின் சத்தம். With a shout. நம்முடைய இயேசு வருவார். Our Jesus will come. நம்முடைய இயேசு வருவார். Our Jesus will come. மேகமீதில் தூதரோடிதோ இதோ மேகம் தூதரோடிதோ இதோ நேசையா கிறிஸ்தேசன் எனதாச நேசையா எனதாச நேசையா வாரார் வாரார் மககம்பீரமாய் வாரார் மககம்பீரமாய் மேகமீதில் தூதரோடிதோ அப்பா இயேசுவே சபகதுரா பலகதுரா நேசையா கிறிஸ்தேசையா எனதா நேசையா வாரார் வாரார் மககம்பீரமாய் வாரார் ஹல்லேலூயா மேகமீதில் தூதரோடிதோ இதோ Jesus, Jesus, நாசனேசையா வாரா வாரா மகபீரமா வாரா வாரா Hallelujah, Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஒரு மணவாளன் தான் நேசித்த மனைவியை பார்க்க வருகிறார். A bridegroom is coming to see his wife whom he ஒரு loves. கன்னிகையை நாடின மனுஷனின் வழி. It is the way of a man who is seeking for a virgin. நான் கேட்கிறேன். I'm asking you. அவருக்கு ஆர்ப்பரிப்பு உனக்கு உண்டோ?
Do you have that shout in you? உனக்கு ஆர்ப்பரிப்பு உண்டோ? Do you have that shout in you? இனியும் துக்கமா? Are you sad? இனியும் கவலையோடு இருக்கிறாயோ? Will you still be worried? இந்த மணவாளனை நானும் ஆர்ப்பரிப்போடு பார்ப்பேன். I will see Amen. this bridegroom with a shout. குணந்த வரிகளை பாட போகிறோம். We are going to sing these lines once துள்ளி again. குதித்து பாடுங்கள். Leap and jump and sing. மேகமீதில் தூதரோடிதோ இதோ மேகம் நேசையா கிறிஸ்தேசையா எனதாச நேசையா ஓ எனதாச நேசையா வாரார் வாரா மகிமீரமாய் வா பிதாவே தொடுவீராக சபையை தொடுவீராக சபாலா காத்துரா பாலா காத்துரே நேசையா கிறிஸ்தேசையா வாரார் இயேசு வருவார் இயேசு வருவார் சபாலா காத்துரா பாலா கஷபா ஹalleluya ஹalleluya Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. பிரியமானவர்களே, இந்த 4 நாட்களும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். Beloved ones, we heard the voice of God all the 4 days. 29ஆம் சங்கீதம் முழுவதும் நாம் படித்து பார்க்கிற வேளையிலே அங்கே கர்த்தருடைய சத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. When we read the whole of Psalm 29, it is mentioned about the voice of the Lord. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. The word of God is powerful. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. The voice of God is majestic. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். The voice of the Lord will break the cedars. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். It will cause the wilderness to tremble. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். And it will divide the voice of the Lord will divide the flames of fire. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. One thing is mentioned there. 29ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது When we read Psalm 29 and verse 9, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். the voice of the Lord maketh the hinds to calve. கர்த்தருடைய சத்தத்துல ஒரு புதிய சிருஷ்டி வெளியானதாக நம்ம பார்க்கிறோம். And we read that a new creation is born by the voice of the Lord. Praise the Lord. பிரியமான தேவஜனமே, Beloved people of God, எல்லா கண்களை மூடிருங்க. all of you close your eyes. தேவ பிரசன்னத்துல இருங்க, சொல்றத கேளுங்க. Be in the presence of God, listen to what we say. இந்த 4 நாட்கள்ல கர்த்தர் உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி In இருக்கிறார். these 4 days the Lord has made you a new creation. பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். The voice of the Lord causeth the hinds to calve. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட வேளையிலேயே வயிற்றில் இருந்து பாருங்கள் ஒரு மான் குட்டி வெளியானது. And as soon as they hear the voice of the Lord, from out of their belly a young one comes ஒரு forth. புதிய சிருஷ்டி வெளியானதாக நம்ம பார்க்கிறோம். A new creation comes forth. 2 கொரிந்தியர் 5:17 படிக்கும் பொழுது When we read in 2 Corinthians 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். if a man be in Christ Jesus, he is a new creation. பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. All things are passed away. இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். In this convention the Lord has made you a new creation. கைகளை தட்டி சோத்திரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயாக. Clap your hands, praise God and glorify Him. ரபக துடக ரபக துடபல்ல துடஹ ரபக தடபல்ல துடஹ ரபக தடா. Praise the Lord. Shabarabala dudah rabaga dadabala dudah rabaga dadabala dudah. Hallelujah, hallelujah, hallelujah. Dira karabala dudah karabaka tudai lavari baka tudah. Amen.
இந்த 4 நாட்களும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டதான பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டது. Through the anointing of the Holy Spirit that was sent from heaven, the truths were declared to you. கர்த்தர் இந்த வருடத்திலே உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார். This year the Lord has made you a new man. சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What was that was told to Saul? கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். The Spirit of the Lord will come upon you. நீ வேறு மனுஷனாவாய். You will become another man. இந்த கூட்டத்தில் சத்தியத்தை கேட்டு எத்தனை பேர் வேறு மனுஷராய் மாறினீர்கள்? How many of you have become another man after listening to the truth in this meeting? கைகளை தட்டி ஸ்தோத்திரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. Clap your hands and praise God and glorify Him. Allah shabarabaka tudakarabaka tudabala tudaharabaka. Hallelujah, hallelujah, hallelujah. Karabala tudaila berimanka rabaka tudabala tudaharabaka tada. Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். think not the old things. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Neither think the old things. உன்னுடைய பழைய பாவங்களை நினைக்க வேண்டாம். Don't think about your old sins. உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் இந்த கன்வென்ஷன்ல மாற்றப்பட்டாயிற்று. All your burdens and worries have been changed. உன் ஜீவியத்துல கர்த்தர் புதிய காரியங்களை செய்திருக்கிறார். The Lord has done new things. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? எத்தனை பேர் தேவனை நம்புகிறீர்கள்? How many of you trust the Lord? எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and glorify God. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Shandala baladida halabagada baladida halabagada. Amen. என்று ஜீவிதம் தன்யமாயல்லோ, இயேசுவோடு சேர்ந்ததல் பாக்கியமாயல்லோ. தன்யமாயல்லோ, இயேசுவோடு சேர்ந்ததல் பாக்கியமாயல்லோ. கிருபை லபிச்சல்லோ, புது சிருஷ்டியாயல்லோ. சொர்க்க சந்தோஷம் என்னுள்ளில் தன்னல்லோ. சிருஷ்டியாயல்லோ, சொர்க்க சந்தோஷம் என்னுள்ளில் தன்னல்லோ. என்று தன்யமாயல்லோ, இயேசுவோடு சேர்ந்ததல். என்று ஜீவிதம் தன்யமாயல்லோ, இயேசுவோடு சேர்ந்ததல் பாக்கியமாயல்லோ. கிருபை சொல்லோ, புது சிருஷ்டியாயல்லோ. கிருபை சொல்லோ, புது சிருஷ்டியாயல்லோ. சொர்க்க சந்தோஷம் உள்ளில் தன்னல்லோ. கிருபை சொல்லோ, புது சிருஷ்டியாயல்லோ. சொர்க்க சந்தோஷம் என்னுள்ளில் தன்னல்லோ. கிருபை சொல்லோ, புது சிருஷ்டியாயல்லோ. கிருபை சொல்லோ, புது சிருஷ்டியாயல்லோ. சொர்க்க சந்தோஷம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. Amen, hallelujah, hallelujah, hallelujah.